வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். பலம்புரி பொன் புறந்தாலும் புதன் புறக்கால். இன்றைக்கு சூரியன் பொற்கால புதன். பொற்கால புதன் அழகான பாட்டெல்லாம் போடுவாங்க. அப்போ புதனில் நாங்கள் சந்திக்கிறோம். பலம்புரி நாடு நடப்புடன் உங்கள் முருகனும் சின்னாவும். அது நியூஸ் பார்த்தா அதிர்ந்து 22/1/2025 புதன்கிழமை தை மாதம் 9ஆம் தேதி. அப்படியே கட்டங்கள் போட்டுருக்கேன். ஒவ்வொரு பட்டியா அது பேருந்து விவரம் எல்லாம் பின்னுக்கு. வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0121-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம். பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்படும். பாத்தீங்களா? அமைச்சர் பிமல் ரத்னாங்க இதை கண்டுட்டு உனக்கு மாரடிபட்டு போயிருந்தேன். இந்தியாவில வடக்கு அபிவிருத்தியில் அதிக கவனம், ஜனாதிபதி 500. அடுத்த கட்டம் நினைவேந்தர்கள் கவனிக்கப்படும். பாதுகாப்பு அமைச்சர். அப்ப சிக்கல் இருக்கு. என்ன பிரச்சனை? கனவு காண்றவே இல்லை. திடுக்கிட்டு என்னடா கிளிநொச்சியில் மணல் கடத்த ஒருவர் கைது. அது நடக்குது. அடுத்த சட்டம் அடுத்த கூட்டத்தில் அடுத்த சட்டம் போடப்படுமா? எனது பயண தடை தொடர்பில் சுமந்திரனை விசாரித்தால் உண்மைகளை கண்டறியலாம். பாராளுமன்றத்தில் சிறிதரன் என்று சும்மா நேற்று காட்டமான பேச்சு. தன்னை மறைச்சதுலேருந்து ஏன் மறைச்சது, என்னது மறைச்சது, இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் போலாம் கிடக்குது. எனக்கு ஒரு சந்தேகம். அவரை விசாரிச்சிங்கன்னா முழு விஷயம் தெரியும். யாரு சுமந்திரன் இருக்கும் அவருக்கும் இப்போ கொஞ்சம் விட்டா பொறுத்து மாடாக என்ன நல்லா தானே விட்டா இருந்தவங்களே. என்னடாப்பா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. புஜம் புஜாதி பிள்ளை எல்லாம் பிரச்சனை என்று பார்த்தா பேர பிள்ளைக்கே தாவுது பிரச்சனைகள். இப்படியே தாவி போகுது. இங்கே போய் நிற்க போதோ தெரியாது. என்ன இது லட்சனும் வருது. லட்சம் வேற பிரிவு கூடிக்கொண்டு போகுது. ஒற்றுமையாக பேசின 25ஆம் தேதி பேச்சுக்கிடாது. சும்மா பேச்சு தான் தெரியும். நிதி மோசடி மருதங்காணியில் 2 பெண்கள் கைது. நிதி மோசடியில மருதங்காணியோ 2 பெண்கள் கைது. இந்த எங்க உறவுறாட்டாவோ அந்த ஜூட் ராஜ் நீர்குழம்பிலேருந்து எடுத்து எங்கள்ட பேப்பர் வாசிக்கிற தான் பார்க்காட்டி தானே நித்திர வருது இல்லையா? அந்த அளவுக்கு நல்லா போய் கொண்டிருக்கான். ஒன்று சொன்னார் தெரியுமா, நீ விஜய்க்கு நித்திர விட மாட்டேன் சொன்னேன். அந்த சின்ன நல்ல அழகான பையனா, ஐயோ எனக்கு பொறுத்து போச்சுது. அப்படி என்ன சொல்லாமல் அவர் சின்ன சொல்றாரு. எனக்கு ஒரு பொறாமையும் வந்தது. அவர் சொல்றாரு, வடிவா நல்ல வடிவான பொடியன், நீங்களும் நல்லா வாசிக்கிறீர்கள் மட்டும்தானே. எனக்கு வேறு சொல்லி நித்திர வருது இல்லையா அந்த எனக்கு இது காட்டி இந்த கதையோட எனக்கு வராது. உனக்கு அதுதான் சொன்னாப்பா. அவருக்கு நித்திர வரையா இப்போ உனக்கு இண்டையில நித்திர வராது. அவருக்கு வாழ்த்துக்கள். என்ன அவரு நன்றி. உங்களெல்லாம் அப்படி பார்த்து கனவில் எடுக்கணும். என்ன நன்றி நன்றி. ஓ சரி. இந்தியாவில் ஸ்ரீதரனுக்கு ஏற்படுத்தப்பட்ட தடை தொடர்பில் விசாரிக்க உத்தரவு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. உடனே உத்தரவு விட்டுட்டாங்களே. அந்த யார் எங்களோட அர்ஜுனா ஐயாவுக்கு பேச்சு பேசுறதுக்கு இடம் கொடுக்குறதுக்கு டைம் கொடுக்குறதுக்கு விசாரணை செய்ய ஒழிக்கிட்ட மாதிரி தானே தெரியும். அது ஒரு கதையும் இல்லை. என்ன அப்படியே விட்டாச்சு. இந்தியாவிலே IMF ஒப்பந்தம் மீள்பரிசீலனை செய்யப்படும். பிரதி அமைச்சர் கர்ஷன. இளம் குடும்பஸ்தர் நெடுந்தீவில் சடலமாக மீட்பு. அங்கே 39 வயது படியன். துல்லிங்க பகுதியை சேர்ந்த குடும்ப தகராறாம் கலவை போட்டு கிடந்து ரத்தம் வந்த மாதிரி கிடந்துதான். உடைச்சி பார்த்தா தூக்கு அறந்து விழுந்து செத்து போய் கிடந்து. கடவுள் என்னவோ தெரியா, அவைக்குத்தான் தெரியும் என்னன்று. தொப்புள் கொடியுடன் பிறந்த சிசுவின் சடலம் குணற்றிலிருந்து மீட்பு. கைதடியில் 3 பெண்கள் கைது. உயிர் வேறு தேவனாக்கு கேள்விப்பட்ட நீ இது என்ன? இது 3 பெண்கள் கைதாம். பாத்தி பிறந்த சிசுவை தூக்கி கிணத்துக்கு அவன் பிள்ளை இல்லாமல் இத்தனை பாவம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது. எங்கே கொடுக்கலாம் தானே. இது என்ன சொல்லு தவறுதலா பிறக்கிற பிள்ளைகள் போட்டாங்க. என்ன தவறான நட்போல அதான் இப்போ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். இருக்கட்டும். இப்போ இவங்கள் இப்படி பிறக்கிறதுல இப்படி கொலை செய்தா இவங்க என்ன மறைக்கிறதுக்கு தானே இப்படி செய்யறாங்க. மறைக்கிறதுக்கு தான் செய்யறவன் கொத்தோடையில பிடிச்சுன்னு போயிடுவாங்க. அதுதான்டா 3 பேரை பிடிச்சாச்சு. அந்த பாத்திக்கலாம் 3 பெண்களா 3 பெண்களும் உடந்து இதுக்கு தின்னு கடிச்சிடும். கட்டாவுள்ள போலீசாரின் கடமைக்கு இடையூறு. அர்ச்சனா எம்பியை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. நாங்கள் நேற்று பார்த்தேன். நாங்களே அன்றாபுரம் போலீசார் உடனடியாக கைது செய்ய சொல்லியிருக்காம். அப்போ இன்றைக்கு பாராமன்றம் முடிய தான் கைது செய்வாங்களோ இல்லை
அங்கே கொழும்புக்கு சொல்லி அப்படி என்ன அங்கேயில செய்யணும் என்ன செய்ய போகிறாங்களோ ஏன் வீடியோ போட்டுக்கிறோம். ஆனால் நாங்கள் விமர்சனம் செய்து ஒன்றும் போட நாங்கள் செய்யல, சும்மா செய்திகளை தான் போட்டுறாங்க. அப்போ அவரை கைது என்ன உதவி ஏன்னு அவர் கைது செய்ய வேண்டாம், நானே வரேன் தான் வரேன் ஏன்னு. மண்டதீவில் பாலஸ்தாபனம் அது வேண்டாம். இங்கே நினைவேந்த நிகழ்வு குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும், தடுப்பது நோக்கமில்லை என்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். நாங்கள் தடுக்க இல்லை, ஆனால் கவனமாக இருப்போம். இப்போ இந்த நீங்களே இதை விலங்கங்களை கொண்டு வந்து இதை வச்சுட்டு அது சரி ஏன்னா அது பிரச்சனை. நாங்கள் அது பயந்ததுக்கு தக்க வேலை இல்லை. நினைவேந்தல் என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் நிகழ்வுகள் தொடர்பில் இனிமேல் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். இது அங்கால சமாளிக்கிற பிளான் இருக்கு உடைக்கிறேன். ஒரு பக்கத்தை சமாளிக்கிறதுக்கு ஒரு பக்கத்து வேலை நடக்கும் இல்லையே, பார்க்க தெரியுது இல்லை. நீ மண்டே ஆட்டு, நான் தான் தனியாக போகிறது, ஒரு பிளான் இருக்குது. என்ன அனுப்பி போட்டு இங்கே இருக்கலாமண்டு அங்கே போய் சொல்லி போடுவோன்னு வருந்தானண்டு. குறைவடைந்த தேயிலை உற்பத்தி தேயிலை உற்பத்தி குறைஞ்சிட்டு அதுதான் நாங்கள் நினைக்க காசு தர்றது. என்ன வாகன இறக்குமதி தொடர்பான எம்பிக்களுக்கான சிறப்பு அனுமதி ரத்து. அமைச்சர் விஜயகீரர் என்னடா எதிர்வரும் காலங்களில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். அதே நேரம் இனிமேல் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சிறப்பு அனுமதி வழங்கப்பட அது அந்த போமிட்டேன்னு கொடுக்குறாங்க. அப்படியே அப்போ வாகனம் கொடுத்து போமிட்டும் கொடுக்குறாப்பா அவங்களுக்கு பத்து அவங்களுக்கு என்னடா சலுகைகள் கூட சரி. அப்போ என்ன லைக்ஸன் கேட்கவே தேவையில்லையா? நான் நீ கேட்கத்தான் வேண்டி வரும் பேர். நீ ஒரு எம்பி, நான் ஒரு எம்பி, எல்லாரும் எம்பி ஆக வேண்டியது. கோழி இறைச்சி விற்பனையில் வீழ்ச்சி, நெடுக சாப்பிட்டு ஜனம். புற்றுநோய்க்கான சிகிச்சைகளை மேம்படுத்த விரைவில் நடவடிக்கை, சுகாதார அமைச்சர் திட்டவட்டம். அதுக்கு இப்போ மருந்தும் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்றாங்க. புற்றுநோயின் தான் எல்லாமே அந்த டிப்ரெஷனால வர மனநோய், இந்த மனநில எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். டென்ஷன், நித்திர உள்ற இல்லை, உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை, எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கலைக்க விடக்கூடாது. அது சரி, அதுகள் எல்லாம் இன்னண்டு நெடுக்கத்தான் தாங்குமே கடவுள். ஜாம்பவான் சசித் மெலிங்கவின் கில்லர் புத்தகம் வெளியீடு. புத்தகம் எழுதினது மலிங்க கில்லர் என்ற தலைப்பின் புத்தகம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். வெரி குட், வாசிங்கோ பாருங்கோ. IPL லக்னோ அணிக்கு புதிய கேப்டன் ரிஷாட் பேண்ட் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் வடக்கின் அபிவிருத்தியில் அதிக கவனம் செலுத்துவோம். உலக வங்கி பிரதிநிதியுடனான சந்திப்பில் ஜனாதிபதி அது வடக்கின் அபிவிருத்தியில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் வடக்கில் 3 முதலீட்டு வலயங்கள் நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குமார் தெரிவித்தார். ஏனென்றால் உங்க யாழ்ப்பாணத்துல தொழிற்சாலை எல்லாம் இல்லை தானே. அப்ப இளைஞர் ஜோதிகள் எல்லாம் ட்ரக்ஸ் அதில் கிடக்குற தொழிற்சாலை கணக்க கிடக்கு, எல்லாத்தையும் துவங்கி விட்டா அந்த இதெல்லாம் செய்ய போறாங்க. உப்பளம் சிமெண்ட் தொழிற்சாலை, அங்கே ரசாயன தொழிற்சாலை, இங்கே கிளாஸ் ஃபேக்டரி கொண்டு கிடக்கு. இந்த கோப்பாய்க்குள்ள எல்லாத்தையும் செய்தால் கொஞ்சம் நெசவு உற்பத்தி இதோட எல்லாம் கணக்க கிடக்கு, கணக்கு சும்மா கிடக்குதுங்க. எல்லாத்தையும் செய்தால் ஒருத்தருக்கும் யோசனை வராது. ஆரம்பத்தில் அங்கால பக்கம் என்ன அங்கால வல்வெடுத்த பக்கம் நிறைய கம்பெனி சோடா கம்பெனிலாம் இருந்தது. இது என்ன சொல்லு, எல்லாரும் இருந்து யோசிச்சு இந்த உதவியில் இறங்குற காரணம் இதுதான். வேலை வாய்ப்புகள் இளைஞர்கள் சும்மா இருக்க விடக்கூடாது. அந்த ஐயா சொல்ல புது வேலை கொடுத்த மாதிரி கொடுத்து கொண்டு இருக்கணும், வேண்டா சிந்திக்க நேரம் பெறாது. மீண்டும் கரையொதுங்கிய மிதவை துறையில் வந்து கொண்டே இருக்கு, அடிக்கடி வந்து கொண்டு. இனி மாறி காலம் என்ன ஆம்பரம் கவனம் எடுத்து எங்களுக்கு தாங்கும். பருத்தித்துறை கடலில் சூட்டு பாய்ச்சி கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தல். அப்போ இன்றைக்கு சாப்பாடு யார் கொடுக்குறது மீனவர்களுக்கு? இப்போ பயிற்சி செய்தால் அடிக்கடி பயிற்சி செய்யறாங்க, அன்றைக்கும் செய்தாங்களோ இன்றைக்கும் செய்யறாங்க. அது ஒரு பக்கம் தான் நடக்கும். என்ன இவைக்கு கண்டு போட் தெரியும் தானே, கண்ணுக்கு தானே கடவுளை. உள்ளூர் உற்பத்திகளை சந்தைப்படுத்த விற்பனை நிலையங்கள் தேவை, ஆளுநர் தெரிவிச்சிருக்கிறார். யாழ்ப்பாணம் ஆளுநர் சொல்லிட்டார். விற்பனை நிலையங்கள் இல்லாம கிடக்கப்படும். என்ன மாவட்டங்களில் விற்பனை நிலையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாணம். ஒரு நல்ல விஷயம் என்னென்றால் நாங்கள் அந்த சும்மா இடையில வந்து உள்ளூர் உற்பத்திகளை போறது நிலையான ஒரு இடம் ஒன்று தேவை. மற்ற அண்டை போட்டுருந்தாங்கள். அந்த என்னடாப்பா அந்த மரக்கரை வைக்கிற அந்த தரகர்கள் சரியான நாசம் செய்யணும், மோசம் செய்யணும். ஏன்னா விவசாயிகள்கிட்ட அதுலேயே 10 ரூபாய்க்கு வாங்கி இந்தியாவில் 6 ரூபாய்க்கு அப்படி இருந்த இடையில இப்படி திருப்பி இந்தியாவில் கொடுக்க அந்த விவசாயி பார்த்து நிற்கவே இந்தியாவில் கொடுபடுதான். திருநெல்வேலி மோசம் இப்படி நான் மாறிட்டது. முதல்ல அப்படி இருக்கலாம். இப்போ அங்கே இப்போ மருதநாமட மார்க்கெட் கொஞ்சம் பரவாயில்லையா? அப்படி செய்யக்கூடாது. திருநெல்வேலி கொஞ்சம் மோசமான மாதிரி காய்ச்சல் தெரியும். அது
பாவம் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மண்ணெண்ணைக்கு பிரச்சனைப்பட்டு இறைச்சி கொண்டு வந்து கொடுத்தால் நியாயமா விற்கணும் என்ன நியாயமில்லா வித்து என்ன செய்ய போயிடும் எல்லாத்தையும் பழியல் பாவங்கள் என்ன பயங்கரவாத தடை சட்டம் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் வரை அவதானத்துடன் கையாளப்படும் அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய பிமல் அவதானத்துடன் தான் நாங்கள் செய்வோமா அப்போ கவனமாக இருக்கணும் மற்ற சட்டம் நாங்கள் உருவாக்கும் வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ எல்லாரும் இல்லையே இந்தியாவில் பல்கலைக்கழகம் என்னடா இது நினைவு பேருதே அது வேண்டாம் ரூபாவின் பெருமதி மேலும் வீழ்ச்சியா வர வர வீழ்ந்து கொண்டு இருக்குது கவலையாக இருக்கு 300 ரூபாவாகவும் காணப்படுது 292 ரூபா முதல் 300 ரூபா கடவுள் கஷ்டம்தான் என்ன எல்ஓஎல்சி ஃபைனான்ஸினால் பிரைட்லியுடன் இணைக்கப்பட்ட கிரெடிட் கார்டு அறிமுகம் எல்ஓஎல்சி கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களா அவங்களும் கொடுக்குறாங்க கவனமாக இருங்கோ இல்லை துருக்கி ஹோட்டலில் தீ விபத்து வெளிநாட்டுக்கு வந்துட்டோமா பாரதம் 10 பேர் உயிரிழப்பு 32 பேர் காயம் மாடி வீடு இன்னண்டே செய்யுதுண்டு இது ஹோட்டல் என்னது அதுதான் நான் சொன்னேன் இயற்கை ஒழிக்கிட்டுது எங்கே முடிஞ்சா செய்யும் கூட பாப்போம் நானும் செய்கிறேன் ஆறு செய்கிறது சரி என்று பார்ப்போம்னு பார்க்குது இப்போ இதுகளுக்கு சுத்தம் நடத்த வேறு உண்டாரு அதுதான் தீ என்னண்டு கட்டுப்படுத்துற எங்க எரியுதுன்னு தெரியுது எந்த நாட்டில் எரியுதுன்னு அமைதியாகும் இங்கே துருக்கி அதான் சொல்றேன் ஒவ்வொரு நாட்டிலையும் எரியுது ஒவ்வொரு நாட்டிலையும் எரியுது அமெரிக்காவில் எரியுது துருக்கியில் எரியுது இங்கே எங்கெங்க எரிய போதோ எனக்கு எல்லா தீயணைப்புகளையும் கவனமாக இருக்கணும் ஆயத்தமே நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் 47வது ஜனாதிபதியாக பதவியேற்ற ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாளில் அதிரடி அறிவிப்புகள் உலகின் கவனத்தை ஈர்க்கும் ட்ரம்ப் அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின் தனது முதல் உரையில் அதிரடியான அறிவிப்புகளால் உலகத்தின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து கொண்டார். அந்த சைன் வைக்கிறாருல்ல எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த சைன் வச்சு போட்டு அந்த பின்னாலே மற்ற இது சைன் வைக்கிறதில்ல தனியாக தனித்தனி ஒவ்வொரு ஒப்பந்தத்துக்கும் ஒரு பெண் பட்ஜெட் எழுதி கொண்டு வந்தார் காட்டினவர் நான் சைன் வச்சுட்டேன். இங்கே பாரு எத்தனை விஷயங்கள் உண்டு. உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறும் அமெரிக்கா ஆண் பெண் என்ற பாலினம் மட்டுமே அங்கீகரிக்கப்படும். அப்போ வேறு என்ன வேறு அங்கே இருந்தது எனக்கு அதெல்லாம் அங்கீகரிக்க இல்லாது. அப்போ இந்த ஓரினமங்கள் ஓரினம் பல்லினம் ஒன்றும் இல்லை சொல்லினம் மல்லினம் ஒன்றும் இல்லை. இனி ஆளினம் ஆணினம் பெண்ணினம் அதுக்கு இது காணும் தானே. பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுகிறது. சட்டவிரோதமாக குடியேறவர்கள் வெளியேற்றப்படுவார்களாம். நாங்கள் யாரும் போயிருக்கிறோம் இங்கிலாக்களும் சட்டவிரோதமாக குடியேற்றவாளர்கள் இவங்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து குடிபெயர்ந்து போகிறாங்க. கரெக்ட் இல்லை அந்த அதிர்ஷ்ட லாபத்தில் போகிறார்கள். அவங்களுக்கு பார்த்து கொடுப்பாங்க. இது சும்மா தெரியும் தானே சட்டவிரோதமாக போகிறாங்களே. கரெக்ட் இல்லை ஏதோ யோசிச்சு செய்யுங்க போங்க. என்ன மருந்து நோட்ட போட்டியில் மனிதர்கள் ரோபோக்கள் தயாராகிறது. சீனா ரோபோவும் ஓடுது என்ன மனுஷரோட முடியுமே. என்னடா இது கரைச்சலா முடிக்க போது உலகம். அதுதான் ரோபோக்கு தான் கொடுக்கணும். அந்த சிட்டிசன் அந்த இவன் அவன் இந்த எந்திரன்ல வர மாதிரி தெரியும். இந்த கதாநாயகை லாங்குவேஜ் பண்ணணும்னு உணர்வு வருது. ஐயோ அது மாதிரி எதுவும் வந்துருது இல்லையா. நிம்மதியாக உறங்கினோம். யுத்தமற்ற இரவு குறித்து காஷா மக்கள் இந்த இதானப்பா நிம்மதியானாக படுத்த நாங்கள் இவ்வளோ கவரியாக இருக்கு. எங்களுக்கு வந்து வெளி தெரியும் இல்லையா. யுத்தம் இவ்வளோ சந்தோஷப்படுவோம். அப்பா நிம்மதியாக கொஞ்சம் ஒரு நாளைக்கு திரி வந்து ஒழிய பங்கற்க கடந்து ஈராதப்பா அப்படியெல்லாம் இருந்த காலம் இவ்வளோ. என்னடா கடவுளை யோசிக்க வருமா என்ன ஓ கடவுளை அந்த மக்கள் பாவம் என்ன ஏதோ கடவுளை அதுகளுக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கணும். போர் நிறுத்த எதிரொலி பதவியை தூக்கி எறிந்த அமைச்சர்கள் நெருக்கடியில் நெதன்யாகுக்கு என்ன பிரச்சனை போங்க கூட பதவி நீங்களும் போடா நான் போறோம். ஓ கடவுளே ஒரே போக்காதான் எனக்கு தெரியாது. கசூரினாவில் சுற்றுலா மைய மண்டபம் திறந்து வைப்பு காரணங்கள். சுற்றுலா மையம் திறந்து மண்டபம் திறந்து அதுக்காக மண்டபங்களே நல்லா பாவிக்கணும். நம்ம ஐயா நிற்கிற களத்துறை அமைச்சர் அவர் தான் முதல் தரம் ஒன்று திறந்து இருக்கிறாரு. நம்ம
சுற்றுலா மையங்கள் சுற்றுலா மையம் மண்டபம்ண்டா போய் இருந்து அது வழி ஸ்டார்டிங் பாயிண்ட் செய்யுங்க ரெண்டா சுற்றுலா பயணிகள் இப்ப வார சுற்றுலா பயணிகள் உலகத்துல 3வது இடமாம் தெரியுமா இது வந்து விரும்பப்படுற நாடுகள்ல அதுல நீங்க இப்படி பிரிச்சு பார்க்கணும். வடக்குக்கு எத்தனை பேர் வரணும், இலங்கைக்கு வராங்க நிறைய பேர், அதுதான் பார்க்கணும். வடக்குக்கு எத்தனை பேர் வேணும், கிழக்குக்கு எத்தனை பேர் போயிடும், மேன்மாகாணத்துக்கு எத்தனை போயிடும், 4-5 பேரும் வர்றாங்களோ தெரியாது. வடக்குக்கு வார இல்ல இங்க அப்படியே பாக்குறது. ஆனா கூட வடிவான இடங்கள் சொல்லுவாங்க. முல்லைத்தீவு போகும்போது எவ்வளவு அழகான இடங்கள். இதுல இது செய்யணும், என்ன செய்யணும், இதெல்லாம் புனரமைப்பு செய்யணும். ப்ரொமோஷன் செய்யணும். எல்லாம் அப்படிலாம் இருக்குது வாங்க. அது என்ன எல்லாம் காட்டி எல்லாம் கொடுக்கணும். எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்களும் செய்து விடுவோம். நாங்க செய்யத்தான் போறோம். இங்க வாங்கன்னு நாங்க அழைச்சு கொண்டு காட்டுறோம். பேராசிரியர் கைலாசபதி நினைவுரை நடந்திருக்கு. பாவர் குளத்தின் வான்கதவோல் திறப்பு, இடைநிறுத்தப்பட்ட போக்குவரத்துகள். சற்றியான பொருளும் தெரியுமா, பவுனியா பாவர் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள காரணமாக பவுனியா சேத்துக்குளம் மதவாச்சி வழியான வீதி நெடுக்குளம் மற்றும் நேரிய குளம் வீதி, பூவரசம் குளம் மற்றும் சேரடி குளம் வீதி மற்றும் செட்டிக்குளம் மற்றும் நெல்லியன் மோட்டை ஆகிய 4 வீதிகளுடனான போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்தமோ ஆயிட்டோ. என்ன மழை பெய்யுது பாரு, பயங்கர மழை பெய்யுது. காட்டிலே மழை கூட பெய்யுது. காட்டுல மழை பெய்தா முழு தண்ணி விஞ்சான வரும் குளங்களுக்கு. தண்ணி முறிப்பு ஆண்டான்குளம் மக்கள் உடனடியாக மீள் குடியேற்றப்பட வேண்டும். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ரவிகரன் எம்பி வலியுறுத்து. இந்த தண்ணி உறுப்புன்றது தெரியுமா எனக்கு, தண்ணி உறுப்பு குளங்கிறது பெரிய குளம். அங்கே வாக்கள் இருந்ததுக்கு இந்த இடப்பெயர்களுக்கு வந்து இந்த ஆண்டாங்குளம்ன்றோட ஒரு இங்க காட்டு வழியால போகணும். போனா அதுக்குள்ள ஒரு பெரிய கிராமம். சரி, அந்த கிராமம் தான் போயிருக்கிறேன் முந்தி. சின்ன ஐயா இருக்கா கூட்டிட்டு போறேன்டா. அங்க இந்த அங்கால நாங்க விவசாயம் செய்யறாக்கள், அங்க ஒரு கோயில் கிடக்கு, அதுக்கு போய் பொங்குறவே. அந்த கோயிலுக்கு இருக்கா போனேன். அங்க ஒரு ஆட்சி இருந்தவ, அந்த ஆட்சி எல்லாம் அந்த நூல் முடிகிறது எல்லாம் முந்தி சொல்லணும். அந்த நூல் முடிகிறதுக்கெல்லாம் ஆக்கள் போகணும். ஆக்கள் போகணும். ஒரு அதிசயம் என்ன தெரியுமே, உண்மை ஐயாக்கள் சொன்ன கதை எனக்கு தெரியும். அப்ப போய் முடிஞ்சோன்னு வருவேணும். வர வைக்க அந்த பிரச்சனை அந்த ஏதோ கூப்பிடுமா, கூப்பிட்டு திரும்பி பார்த்தா நூல் காணா போடுமா தெரியுமா. திரும்பி பார்க்காம வருவான். அங்கே அந்த கோயிலே அந்த ஆட்சி சொல்லி விடுவான், தம்பி என்ன நடந்தாலும் திரும்பி பாராடா. அப்போ தஜ்ஜியை கூப்பிட்ற மாதிரி இருக்குமா, திரும்பி பார்த்துட்டு நூலை பார்த்தா நூலே இருக்காதான். அது உண்மை போய் தெரியும். ஐயா சொன்னது நடந்துதான் உண்மையான சொன்னோ. அதெல்லாம் நான் பெற்றார்கள் சொன்னா நம்ப தானே வேணும். ஆனால் உண்மை எனக்கு இன்னும் தெரியாது. ஆனால் சொன்னவே அப்படி இருக்கலாமோட மூடநம்பிக்கை தெரியா. அப்ப மீள் குடியேற்றம் செய்யணும்னு சொல்லி இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அன்று ரவி ரமி சொன்னிருக்கிறேன். முல்லத்திலேயே மதவாச்சி பகுதியில் பாரபோதிகள் விபத்து, 2 காயம். 5S தரச்சான்றிதழை பெற்ற கிளிநொச்சி மாவட்ட செய்தோம். வாழ்த்துக்கள். தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தில் நடத்தப்பட்ட 5S தரச்சான்று வழங்க நிகழ்வு நேற்று தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தில் நடைபெறும். அப்ப என்னடா இஞ்சி ஒன்றும் நடக்கலையோ ஜாழ்ப்பாணம் எல்லாம் ஐயா போனது அப்படியோ கடந்த வருடம் தேசிய உற்பத்தி செயலகம் நடத்திய உற்பத்தி திறன் இங்கே நடக்கலையோ ஜாழ்ப்பாணம் கடந்த வருஷம். இடம் அது இடம் சொல்லு தரச்சான்றிதழ். இலங்கை பிரஜை அந்தஸ்தை பெற்ற மியன்மார் குழந்தை இங்க பிறந்திருக்கிற அன்றைக்கு அந்த கட் பண்ணி போனது இல்லையே. வாழ்த்துக்கள். இலங்கை பிரஜைகள் வாழ்த்துக்கள். நாம் சொல்லும் வரை காத்திருக்காது மஹிந்த அரச வாசஸ்தலத்திலிருந்து உடன் வெளியேற வேண்டும். லலிந்த சும்மா நாங்கள் சொல்லும் வரையும் இருக்காதேங்கப்பா. நியூஸ் வருது பார்க்குறீங்க தானே, கேட்குறீங்க தானே, அதன்படி செயல்படுங்க. நாங்கள் வந்து உங்களை சொல்லி அதுக்கு மேலே போகக்கூடாது. என்ன அதுக்கு மேலே நீங்கள் மரியாதையாக போடுங்கன்னு சொல்லுறேன். அது எப்படி என்று வழக்கில் முன்னிலையாகாத செல்வம் எம்பிக்கு பிடியானே. சரி, எம்பி அடைக்கல பிடியானே என்னென்று தெரியா. அது முன்னிலைப்படுத்தும் அன்றாபுரம் நீதிமன்றம் பிறப்பிது. உள்நாட்டு போர் நடைபெற்ற போது கனகாலத்தான் இலங்கை பற்றிய தகவல்களை அதிகாரப்பூர்வமற்ற இந்திய ஊடகம் ஒன்றுக்கு சட்டவிரோதமாக வெளியிட்டமே தொடர்பாக கடவுள் காக்கு 400 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்க நிலை வரும் எச்சரிக்கிற தேசரி ஜெயஸ்ரீ. இவர் குறைவா சொல்கிறேன். நான்கள் சொன்னாங்களா 500 ரூபா விற்க போகுது அரிசி என்று இல்லையே. 400 ரூபா எங்களுக்கு பெருசு இல்லையே. இளவாலையில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்பு. ஆளுந்தரப்பு எம்பிக்களின் கொடுப்பனவுகள் ஒற்றை கணக்கில். பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தகவல். ஆளுந்தர எம்பிக்களுக்கு செல்லும் அதுக்கு ஒரே தான் காது போகும். ஐயோ பாவங்க. 24 மாதங்களில் ரணில் 25 நாடுகளுக்கு பயணம். ஒரு நாடு கூட போட்டார். 24 மாதங்களில் 25 பயணம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 24 மாதங்களில் 25 வெளிநாட்டு பயணம். அப்பா
அது போறது எப்படி பின்னால கண்டுபிடிக்கிறாங்களே. ஓ அதைத்தானே பார்த்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் பேர் தானே சொல்றாண்டே சொன்ன மாதிரியா என்ன செய்துட்டு யாரை பார்த்து கொண்டு செய்திகள் முடிவடைந்தது. இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் ஆரிய தலைங்கத்தை சந்திப்போம். வணக்கம்.